அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து பூரிக்கு வந்து மசாலா கிரேவி செய்வோங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் நல்ல ஒரு ஹெல்த்தான சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி பூரிக்கு ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். எங்கள் ஊர்லலாம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சூடான நல்ல ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 2மா கொஞ்சம் குறன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம லைட்டாக கையாலேயே மேஷ் பண்ணி 1 2மா எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டும் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுத்த பருப்பு, 1/2 ஸ்பூன் நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சது 2 ஸ்பூன் கடலைப்பயிர் சேர்த்துக்கலாம். கடலைப்பயிர் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 கப்பு நான் வந்து ஸ்லைஸாக அரிஞ்சு வெங்காயத்தை சேர்த்துட்றேன். தக்காளி அதுமாதிரி ஒரு 2 தக்காளி பழமான தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக நீல வாக்கில் நீங்கள் வந்து அரிஞ்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்றேங்க. இப்போ அதோடையே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தா கடலை பொடியை நம்ம அதோடு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நார்மலாக இந்த மாதிரி பூரிக்கு கிரேவி செய்யும்போது நீங்கள் வந்து கடலை மாவை நல்லா கரைச்சி ஊற்றுவோம். ஒரு திக்னஸ்க்கோசரம் இந்த மாதிரி கடலை மாவு கரைச்சி ஊற்றுவோங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாத இந்த மாதிரி கடலையை அரைச்சி நீங்கள் வந்து ஊற்றி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து கொதிக்க வச்சுட்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து கொதிச்சாலே அது திக்னஸ் கரெக்டாக நமக்கு வந்து சேர்ந்து வந்துடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மூடி வச்சுட்டு போகிறேங்க. கரெக்டாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வந்து நான் வந்து பூரியோட இந்த மசாலா செஞ்சுருக்கேங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நல்ல திக்காகி நமக்கு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வந்திருக்கு. எந்த அளவுக்கு திக்கானது நீங்கள் வந்து இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பூரிக்கு. நீங்கள் இதை ஒரு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் மல்லியில தூவி அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன். இதுக்கு வந்து சூடான இன்றைக்கி பூரி செஞ்சு நம்ம வந்து சாப்பிட போகிறோங்க. இந்த பூரிக்கு வந்து நீங்கள் எப்போ செஞ்சாலும் நீங்கள் 1 ஸ்பூன் ரவை செஞ்சு பூரி மாவு பிணையும் போது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதே சமயம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. நீங்கள் 1 கப்பு மாவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1/2 கிலோ மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை மட்டும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க. பூரி நல்லா உஃபலாகவே உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. சூடான பூரியோட இந்த சன்னா மசாலாவை நாங்கள் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.